Welcome to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life, el momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. வணக்கம். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில புதிய அரசாங்கம் அமைஞ்சாச்சு. இந்த ஐதிகாசிக நிகழ்வுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன அப்படிங்கறத இந்த அலசல்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். புதிய அமைச்சரவை, அமைச்சர்களுக்கான துறைகள், காலியா இருக்கிற 25 இடங்கள், இதுக்கெல்லாம் நடுவுல ராதன் பண்டிட் அப்படிங்கிற ஜோதிடர் அமைச்சராவதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு முழுமையா உடைத்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவது புதிய அமைச்சரவை பதவியேற்பு, 2வது துறை ஒதுக்கீடு, 3வதா அந்த 25 இடங்கள் ஏன் காலியா இருக்கு, 4வது ராதன் பண்டிட் சர்ச்சை, கடைசியா இதுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சட்டுன்னு பாத்திரலாம். முதல்ல இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்பு பத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தோட தொடக்கம். கோட்டையோட சாவி இப்ப அதிகாரப்பூர்வமா புதிய கைகள்ல ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. ஆமாங்க, தேர்தல் முடிவுகள் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் லோக்பவன்ல பொறுப்பேற்று புதிய தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தை வழிநடத்த தொடங்கிட்டார். சரி, அடுத்ததா இந்த ஆரம்பகால அமைச்சரவையில யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள், அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முதல் 10 பேருக்கு எப்படி துறைகளை ஒதுக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க பின்னணிக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. உதாரணமா, மருத்துவத்துறைய டாக்டர் KG அருண்ராஜ் கிட்டையும், தொழில்துறைய செல்வி கீர்த்தனாவிற்கும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான உள்துறை மற்றும் காவல்துறைய முதலமைச்சர் விஜய் தன்வசமே வச்சுக்கிட்டார். நிதித்துறை அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் கிட்டையும், பொதுப்பணித்துறை ஆதவ அர்ஜுனா கிட்டையும் வழங்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அமைச்சரவையில இருக்கிறவங்கள விட இல்லாதவங்கள பத்தி பேசுறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏன் 25 இடங்கள் காலியா இருக்கு? 35 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. 91வது அரசியலமைப்பு சட்டத் திருத்தத்தின்படி மொத்த எம்எல்ஏக்கள்ல 15% பேர் மட்டும்தான் அமைச்சராக முடியும். தமிழ்நாட்டோட 234 இடங்கள்ல அதிகபட்சமா 35 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் உச்சவரம்பு. இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பெரும்பான்மைக்கு இன்னும் சரியா 10 இடங்கள் தேவைப்படுது. அதனால அவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா போன்ற கூட்டணி கட்சிகளோட வெளியாதரவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்போ அனுமதிக்கப்பட்ட 35 இடங்கள்ல இப்போதைக்கு 10 அமைச்சர்கள் மட்டும்தான் பதவியேற்றிருக்காங்க. மீதி 25 இடங்கள் அப்படியே காலியா இருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்தது இல்லைங்க. எதிர்காலத்துல கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவும், முக்கியமா துணை முதலமைச்சர் பதவிக்கான பேச்சுவார்த்தைக்கும் இப்படி ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த சிறுபான்மை அரசை தக்க வைக்க இது ரொம்பவே அவசியமான ஒரு ராஜதந்திரம். சரி, இப்போ நாம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஹாட் டாபிக்கான பகுதி 4க்கு வரலாம். இந்த வாரத்தோட மிகப்பெரிய அரசியல் விவாதமே இந்த ராதன் பண்டிட் சர்ச்சை தான். யார் இந்த ராதன் பண்டிட்? ஈரோட்ல ஒரு சாதாரண டிரைவரோட மகனா ஆரம்பிச்சு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு ஜோதிடரா உயர்ந்தவர். சர்வதேச லெவல்ல ரீச் ஆகணும்னு தன்னோட பெயரை ராதன் பண்டிட் வெற்றிவேல்னு மாத்திக்கிட்டாரு. இவரை திடீர்னு முதலமைச்சர் விஜயோட சிறப்பு பணி அதிகாரியா நியமிச்சாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளோட கடுமையான எதிர்ப்புனால நியமிக்கப்பட்ட ஒரே நாள்லயே அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுடுச்சு. அடுத்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு அதிகாரியா நியமிக்கிறதுக்கு இவ்ளோ எதிர்ப்பு வருதே, அப்போ காலியா இருக்கிற 25 இடங்கள்ல ஒண்ணு இவருக்கு கிடைக்குமா? இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்வி இதுதான். முறையான கல்வி தகுதி இல்லாத, தேர்தல்ல நிக்காத ஒரு ஜோதிடர் உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தோட அமைச்சராக முடியுமா? சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குதா? ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டம் அமைச்சர்களுக்குன்னு எந்த ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியையும் கட்டாயமாக்கல. அது மட்டுமில்லாம விதி 164(4) ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா, எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தரை கூட முதலமைச்சரோட பரிந்துரைப்படி 6 மாசத்துக்கு அமைச்சரா நியமிக்க முடியும்னு வெளிப்படையா சொல்லுது. ஆனா கொஞ்சம் பொறுங்க, இந்த சட்ட ஓட்டையை யாரும் தப்பா பயன்படுத்திடக்கூடாதுன்னு 2001ல சுப்ரீம் கோர்ட் ஒரு செக் வச்சாங்க. தேர்தல்ல ஜெயிக்காத ஒருத்தரை தொடர்ந்து 6 மாசத்துக்கு மேல மறுபடியும் அமைச்சரா நியமிக்கிறது ஜனநாயக படுகொலைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதாவது அந்த 6 மாசத்துக்குள்ள அவர் கட்டாயமா எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். சட்டப்படி பார்த்தா கூட இவர் அமைச்சராக்குறதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு. முதலாவது நிர்வாகத்திறன். கவர்மெண்ட் ஃபைல்ஸ், அரசாணைகளை கையாள்வது சாதாரண விஷயம் இல்ல. 2வது மக்கள் ஆட்சி தத்துவம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் எப்படி மக்களுக்கு பொறுப்பாவார்?
மூணாவது, ரொம்ப முக்கியமானது, கூட்டணி பிரஷர். ஒரு சிறப்பு பணி அதிகாரி பதவிக்கே கூட்டணி கட்சிகள் கொடி பிடிச்சிட்டாங்க. இதுல அமைச்சர் பதவி கொடுத்தா ஏற்கனவே நூல் இலைகள் இருக்கிற கூட்டணி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் லோக் பவன் தன்னோட அடுத்தடுத்த காய்களை ரொம்ப கவனமா நகர்த்திட்டு வர்றாங்க. இதையெல்லாம் பார்க்கறப்போ ஒரு பெரிய கேள்வி மிஞ்சிருக்கு. ஒரு சிறுபான்மை அரசாங்கத்துல இன்னும் 25 இடங்கள் காலியா இருக்கும்போது அந்த அதிகாரத்தின் திறவுகோள்களை யாருக்கு வழங்க போறாங்க? அரசியல் பிடிப்புக்காக அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க போறாங்களா, இல்ல அரசியலமைப்பு நெறிமுறைகள் படி நடக்க போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா யோசிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.